பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும். திருச்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேட்டி. சிபிஎஸ் புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து இயக்கம் விழிப்பு இயக்கம் சார்பாக குமரி முதல் சென்னை கோட்டை நோக்கி செல்லும் இருசக்கர வாகன பேரணி இன்று திருச்சி வந்தடைந்தது. 2003ஆம் ஆண்டு முதல் தமிழக அரசில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம், பணிக்கொடை, குடும்ப ஓய்வு எதுவும் கிடையாது என மாநில அரசு அறிவித்திருந்தது. இதனை ரத்து செய்ய வேண்டும் என கூறி அரசு ஊழியர்கள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் திமுக அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது. திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகளாகியும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யாமல் காலம் கடத்தி வருகிறது. இதனை கண்டித்து சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பாக கன்னியாகுமரி, கோவை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து 3 பிரிவுகளாக சென்னை கோட்டை நோக்கி இருசக்கர வாகனத்தில் பேரணியாக செல்கின்றனர். குமரியிலிருந்து சென்னை செல்லும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் இன்று திருச்சி மன்னார்புரம் வணிக வரித்துறை அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் வணிக வரித்துறை அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி தொடர்ந்து திருச்சியிலிருந்து பெரம்பலூர் வழியாக சென்னை செல்ல உள்ளனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெயராஜராஜேஸ்வரன், மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர், சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் சார்பில் இருசக்கர வாகன பிரச்சார இயக்கமாக குமரி, ராமநாதபுரம், கோவை ஆகிய 3 மாவட்டத்திலிருந்து குழுக்களாக கோட்டையை நோக்கி செல்கிறோம். மக்களை சந்தித்து எங்கள் கோரிக்கைகளை, நியாயங்களை உணர்த்தி ஆதரவை பெறும் வகையில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம். சமீபத்தில் தமிழக முதல்வர் 9 அறிக்கை சட்டமன்றத்தில் வெளியிட்டார். அந்த அறிவிப்பு அரசு ஊழியர்களை கடன்காரர்களாக மாற்றுமே ஒழிய வாழ்வாதார கோரிக்கையான அறிவிப்பு இல்லை. ஓய்வு திட்டம் தொடர்பாக குழு அறிவித்திருப்பதாகவும் செப்டம்பர் மாதத்தில் அறிக்கை தரும் என்றும் அறிவித்துள்ளனர். ஏற்கனவே அறிவித்து அந்த குழுக்கள் கொடுத்துள்ள அறிக்கைகள் மீது எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பதை நாடு அறியும். இந்த குழுவை நாங்கள் ஏற்கவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும். இன்று துதிப்பாடக்கூடிய சங்க தலைவர்களை அவர்களுடைய எண்ணங்களை வழிமொழிந்து அரசு ஊழியர்கள் ஆதரவு தெரிவித்து வருவதாக ஆட்சியாளர்கள் நினைக்கின்றனர். அது ஏமாற்றத்தை தரும். தவறும் பட்சத்தில் 2026 தேர்தலில் அதற்கு ஏற்றாற்போல் முடிவுகளை எடுப்போம். 3 குழுக்களும் வருகின்ற 15ஆம் தேதி செங்கல்பட்டில் ஒன்று கூடி 16ஆம் தேதி கோரிக்கையுடன் முதல்வரை சந்திக்க உள்ளோம். எங்களது ஒற்றை கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்பது எங்களின் நிலைப்பாடு என்று தெரிவித்தார். சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் சார்பாக இருசக்கர மோட்டார் வாகன பிரச்சார இயக்கமாக 3 குழுக்களாக பிரிந்து குமரி, ராமநாதபுரம், கோவை மாவட்டங்களிலிருந்து 3 குழுக்களாக கோட்டை நோக்கி இருசக்கர வாகன மோட்டார் வாகன பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டு வருகிறோம். மக்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளின் நியாயங்களை உணர்த்தி அவர்களின் ஆதரவை கோருகிற இயக்கமாக இந்த இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமீபத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு 9 அறிவிப்பை அறிவித்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும், சட்டமன்றத்தில். ஆனால் அறிவித்திருக்கிற அறிவிப்புகள் அனைத்தும் அரசு ஊழியர்களை கடன்காரர்களாக்குகிற அறிவிப்பு தானே ஒழிய வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அறிவிப்புகள் எதுவுமே இல்லை. குறிப்பாக தேர்தல் காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துவோம் என்று தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்றைக்கு அது தொடர்பாக ஒரு குழுவை அமைத்திருப்பதாகவும் செப்டம்பர் மாதத்திற்குள் அதை அறிக்கை தரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த அரசு அறிவித்த குழுக்கள் எல்லாம் கொடுத்திருக்கிற அறிக்கைகளின் மீது இந்த அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பதை நாடறியும். எனவே இந்த குழுவை நாங்கள் ஏற்கவில்லை. அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இந்த மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கம். இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பானிலானும் கெடும் எனும் குரலுக்கு ஏற்ப இன்றைக்கு அவரை துதிபாடி கொண்டிருக்கக்கூடிய சங்க தலைவர்களை அவர்களுடைய எண்ணங்களை வழிமொழிந்து அரசூழியர்கள், ஆசிரியர்கள் அரசுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருப்பதாக ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள். அது தவறு. மிகப்பெரிய வருத்தத்தில், ஏமாற்றத்தில் அரசூழியர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறோம். எனவே எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொள்கை முடிவாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். தவறுகிற பட்சத்தில் 2026 தேர்தலில் அவர்கள் அதற்கு ஏற்றாற் போல முடிவுகளை எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னைக்கு பிரச்சாரம் ஆரம்பிச்சிங்க, என்னைக்கு முடிக்க இருக்கீங்க? மே 5ஆம் தேதி களியக்காவிலில் ஆரம்பித்து நெல்லை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் வழியாக இன்றைக்கி திருச்சி வந்திருக்கிறோம். நாளை பெரம்பலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக 16ஆம் தேதி கோட்டையை அடைய இருக்கிறோம்.
சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் வழியாக செங்கல்பட்டில் 15ஆம் தேதி இணைந்து 16ஆம் தேதி சென்னைக்கு நாங்கள் எல்லோரும் இணைந்து செல்கிறோம். 3வது குழு கோவை வாளையாறில் துவங்கி கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை வழியாக 15ஆம் தேதி செங்கல்பட்டில் இணைந்து 16ஆம் தேதி 3 குழுக்களும் கோட்டையிலே முதல்வரை சந்திக்க இருக்கிறோம். இப்போ வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து அரசு ஊழியர்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? வாக்களிப்பது மக்கள் தான் எஜமானர்கள். ஜனநாயகத்தை பொறுத்தளவில் அரசு ஊழியர்கள் வந்து எங்களுடைய ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.